அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மக்களே எவ்வளோ தான் இருக்கிறீங்களா? அல்லாவுடைய பெரிய கிருபையில ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்ஷா அல்லாஹ். அதாவது அதனுடைய தலைப்பானது வந்து வயதான பெற்றோரும் கடுமையான நமது பராமரிப்பும் இந்த தலைப்பில் போட்டிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் பாருங்க. இது வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது எல்லாருக்கும். அதாவது வந்துட்டு நமக்கு அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில வந்து நம்ம இன்னைக்கு வந்து பெருங்கொண்ட சந்ததிகளாக இருக்கிறோம். பெருங்கொண்ட சந்ததிகளாக இருந்தோம். அதாவது எப்படி சொன்னால், நம்ம வாழையடி வாழையாடி வந்து இப்போ நம்ம வந்து சிறு குழந்தையா இருந்து பெரியவங்களாகிறோம் ஆகிட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பிள்ளைங்க பேருங்க பேரன் பேத்திகளெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் வந்து மறுபிக்கு உள்ள இதை நம்ம தயார் பண்ணி போயிடுறோம். அதே மாதிரி வந்துக்கிட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுடைய வளர்த்து ஆளாக்குறவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டாங்கிறத நம்ம வந்து நம்மளுடைய அனுபவத்தை நமக்கு நம்மளுடைய இது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நம்ம. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வயசானவங்களுக்கு மேல நம்ம எந்த அளவுக்கு பிரியம் வச்சிருக்கணுங்கிறது அந்த கடைசி நேரத்துல வந்துட்டு அவங்க வந்து எந்த விதத்துலையும் வந்து சோர்வாயிடக்கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹ் தாலா வந்து எல்லா குர்ஆன் வசனத்துல வந்து நிறைய இடத்துல வந்து சொல்றான். இதை பாருங்க. அதாவது எப்படி சொல்றேன்னா, பெற்றோரை பேணுதல்னு சொல்லிட்டு பெற்றோரை மிகவும் கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் ஒருவரோ இருவருமோ முதுமை அடைந்த நிலையில் உம்மிடம் இருந்தால் அவர்கள் சீ என்று கூட கூறாதீர்கள். அவரை கடிந்து பேசாதீர்கள். மாறாக கண்ணியமாக பேசுவீராக. பணியுடனும் கருணையுடனும் நடந்து கொள்வீராக அல்லாஹ் தாலா சொல்றான். இந்த 14வது அத்தியாயத்துல 23வது வசனமா சொல்றாங்க. அப்ப அதாவது கனிவோட நம்ம இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் பார்த்து அனுபவிச்சு நல்ல கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சு இன்னைக்கு அவங்களோட இதுல வந்து நம்மளுடைய பொறுப்புல இருக்கிறாங்க போது நம்ம அவங்கள வந்து எந்த அளவுக்கு பேணுதலா பார்த்துக்கணுங்கிறது வந்துட்டு அல்லாஹ் தாலா ரொம்ப தெளிவா சொல்றாங்க. கனிவா நடக்க சொல்றாங்க. அது மாதிரி வந்துட்டு அதாவது இன்னொரு வசனம் பாருங்க. என் மீதும் என் பெற்றோர் மீதும் நீ செய்த அருட்கொடைக்கு நான் நன்றி செலுத்தவும், நீ திருப்தி அடையும் நல்லறத்தை செய்யவும் எனக்கு உதவுவாயாக. உனது அருளால் உனது நல்லடிகள் என்னையும் சேர்ப்பாயன்னு துவா செய்ய சொல்றான்ல. எப்படி பாருங்க, 26வது அத்தியாயத்துல அது 19வது வசனத்துல வந்தது. அப்ப பெற்றோர்கள் விஷயத்துல நம்ம வந்து எப்படி இருக்கணுங்கிறது வந்து எல்லா தலை ரொம்ப இதா சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்க, நம்மளால வளர்த்தாங்க ஆளாக்குறாங்க. இன்னைக்கு ஒரு ஒரு நம்ம ஒரு தனி குழந்தையா ஒருத்தராக கூட இருப்போம். இல்லை குடும்பங்கள்ல வந்து 4 பிள்ளை 5 பிள்ளை 6 பிள்ளைய பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை எல்லாம் சேர்ந்து நம்ம அண்ணன் தம்பியா இருந்தா கூட, அதாவது சொத்து ஒருவருக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துட்டதுக்கு அப்புறமே வந்து நமக்குள்ள வந்துட்டு சைத்தானுடைய ஊடுருவலால சில பேதங்கள் ஏற்பட்டு போகுது. அப்படி இருக்கும்போது வந்துட்டு அப்படி இருக்கிற நேரத்தாவது நம்ம என்ன பண்றோம், பெற்றோரை வந்து உதாசீனப்படுத்துறோம். உதாசீனப்படுத்தக்கூடாதுங்கிறது வந்து குரான்ல இருந்தா கூட, அல்லாஹ் சொல்லியிருந்தா கூட, நம்ம வந்து எப்படி சொல்றா, நம்மளுடைய சுய லாபத்துக்காக வேண்டி மாறு செய்கிறோம். அந்த மாதிரி நம்ம போகும்போது என்ன ஆச்சுன்னா, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நம்ம பயப்பட வேண்டியிருக்குது. அதாவது எந்த அளவுக்கு சொன்னா, முதுமை அடைந்த பெற்றோரை கவனிப்பதன் மூலம் சொர்க்கம் செல்லாதவர் நாசமாகட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நூல் வந்து திருமதியில 3468வது ஹதீஸா வருது அது. அப்ப வந்துட்டு பெற்றவங்களை எந்த அளவுக்கு நம்ம பார்க்கணும். நம்ம நாசமா போறதுக்கு நம்ம வாழ்றோம். அப்ப நம்ம வந்துகிட்டு இல்ல அவங்களுடைய சிறுகு பேர குறையெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து பெருசுபடுத்தக்கூடாது. அதாவது வயசு ஆக ஆக வந்து அவங்களுக்கு மறதி வரும். பல உடம்புல பல சங்கடங்கள் ஏற்படும். வெளியே சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு பல துன்பத்தில் இருக்கவங்களும் நம்ம தான் ஆறுதலா வந்துட்டு அவங்களை ரொம்ப கண்காணிக்க வேண்டியது ஒவ்வொரு விஷயத்துலையுமே. சில நேரத்துல வந்துட்டு அவங்களாலே என்ன பேசுறோம் என்ன சொல்றோம்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க வந்து வயசு கடந்து போகும்போது மறதிகள் வரும், புத்தி பரலும், எல்லாமே நடக்கும். அது நமக்கும் பின்னால இருக்குது. நம்ம வந்துட்டு நம்ம மட்டும் இதா இல்லை. இன்னைக்கு நம்ம தெம்பா இருந்தா கூட நம்மளும் அந்த வயசை கடக்கும்போது நம்ம அல்லாஹ் தாலா வந்து அந்த மாதிரி வயசை நீட்டிச்சிருந்தானாக்கா அது மாதிரி கிடக்கும்போது நம்ம இதெல்லாம் சந்திக்க வேண்டி வரும். நம்ம பிள்ளைகளும் வந்து நம்மளை பார்த்துக்கணும். அதாவது நம்ம எப்படி நடக்கிறோமோ அதைத்தான் வந்து பிள்ளைகளும் பார்த்துக்கணும். அதனால வந்துக்கிட்டு நம்ம வந்து பெற்றோர்கள் விஷயத்துல ரொம்ப கண்ணியமா நடக்கணும். அவங்க சொத்து கொடுக்கல, சுகம் கொடுக்கல, அது கூட கொடுத்தாங்க, குறைய கொடுத்தாங்க, இதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னு கேட்டா அல்லாஹ் தாலா வந்து நம்மளை வந்து எந்த அளவுக்கு அவங்க என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் சரி, அவங்க விஷயத்துல வந்து நம்ம வந்து கோவப்படுறதுக்கே கூடாது. அந்த அளவுக்கு வந்துக்கிட்டு ஏன்னா அவங்க வந்து எல்லாத்தையுமே நமக்காக கொண்டு தியாகம் பண்ணி நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அதுக்கு எந்த விதமான குறைவு இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். முதல்ல பொதுவாக வந்து வயசானவங்களை வந்து நம்ம எப்படி கண்காணிக்கணும்னு சொன்னா, அவங்கள வந்து தனிமை இரவுல வந்து அவங்கள தனிமையா இருப்பாங்க. தனிமையா இருக்கும்போது வந்துட்டு அவங்களுக்கு திடீர்னு இது யூரின் போகணுமோ மற்ற வேற ஏதாவது போகணும்னு சொன்னா கூட அவங்களால எந்திரிச்சு போக முடியாத சூழ்நிலை இருக்கும்.
அவங்க அந்த மாதிரி இருக்கும்போது தடுமாறி கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு நம்ம வந்துட்டு இரவு நேரத்துல வந்து இடையில இடையில அவங்க சந்திச்சு அவங்க முடிச்சிருந்தாங்கன்னாக்கா என்ன தேவைன்னு கேட்டுட்டு தண்ணி கேட்டாலும் தண்ணி எடுத்து கொடுத்துட்டு மற்றபடி அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் பார்த்துட்டு அவங்கள வந்துட்டு நம்ம கண்காணிச்சிட்டே இருக்க வேண்டியிருக்குது. நம்ம ஏதோ வெளியூருக்கு அங்கங்கே ஏதோ போக வேண்டிய சூழ்நிலை வந்தால் கூட அப்படி வந்தால் கூட என்னன்னாக்கா யார்ட்டையாவது ஒப்படைச்சிட்டே ஒரு பொருள் பிடிச்சிட்டு போகணும். நம்ம வந்து இடையில இடையில நல விசாரிச்சுட்டே இருக்கணும். ஏன்னு கேட்டால் அவங்க அல்லாஹ் எந்த நேரம் கூப்பிடான்னு சொல்ல முடியாது. அதாவது ஒவ்வொரு இது வந்து நிர்ணயிக்கப்பட்டுச்சு. எப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து எந்த நேரத்துல வந்து உடல் ரீதியா வந்துட்டு திடீர்னு மாற்றம் ஏற்படுதுன்னு நம்மளால சொல்ல இயலாது. ஏன்னா அவங்க வந்து ஏதாவது முழிச்சிருக்கும் போதே வந்துட்டு சில திடீர்னு வந்து உடம்புல நெஞ்சு வலிக்கலாம், வேற ஏதாவது இருக்கலாம். அப்போ வந்துட்டு அந்த நேரத்தில் யாரும் பக்கத்தில் இல்லைன்னு சொன்னா அவங்க யார்கிட்டையும் சொல்ல முடியாத சூழ்நிலையில வந்து பெருங்கூட சிரமத்துக்கு ஆளாயிடுவாங்க. அதே நேரத்தில் பாத்ரூமுக்கு போறாங்க. அவங்க தனிப்பட்ட முறையில் போகும்போது போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அந்த இரவு நேரத்தில் ஒரு தடுமாற்றம் ஏற்படும். அவங்களுக்கு ஒரு கிறுகிறுப்பு ஏற்பட்டு கீழே விழுந்துட்டாங்கன்னா விழுந்தது வந்து அவங்களால சொல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதே பாத்ரூமில் இருந்துக்கிட்டே மூடி இருந்துச்சுன்னா ரொம்ப சிரமமான சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும். இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேருடைய இதை வந்து நம்ம கேள்விப்படுறோம். நம்ம பேப்பரில் புத்தகத்தில் நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம். அதாவது அவங்க தனிமையில் இருக்கும்போது இது மாதிரி பாதிப்பு இருக்குது. அப்போ நமக்கு உள்ள கடமை என்னன்னா பெற்றோர்களை வந்து நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு வந்துட்டு இவங்களை கடைசி நேரத்தில் அவங்க என்ன கேட்டாலும் இதுக்கு நம்ம பொறுமையாக பதில் சொல்லணும். பொறுமையாக பதில் சொல்றதுல தான் இருக்குது. அவங்கள வந்து ஏதாவது ஒரு மனச்சங்கடம் பண்ற மாதிரி நம்ம வந்துட்டு சும்மா தொடர்ந்து பேசாதீங்க அப்படி இப்படி நம்ம ஏதாவது சொன்னோம்னு சொன்னா அவங்க மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. அதனால வந்து அது வந்து தாயா இருந்தாலும் தந்தையா இருந்தாலும் நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் சரி அவங்க எவ்வளோ அவங்க வந்துட்டு வயசை இறுதியை சந்திச்சுக்கிட்டு இருக்கனே அவங்க அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு அவங்களுக்கு இன்னும் அல்லாஹ்தாலா எப்போ எவ்வளோ நாள் ஆயுசு போட்டிருக்கான்னு நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து கடைசி வரை நம்ம பார்த்துட்டாத்தேன் நமக்கு வந்து சொர்க்கம் நிச்சயமாகும். அதாவது தாய் தந்தையரை வந்துக்கிட்டு நம்ம வந்துக்கிட்டு அவங்களுக்கு சரியான முறையில் நம்ம கவனிக்காம நம்மளை உதாசீனப்படுத்தி அவங்கள வந்துட்டு முதியோர்கள்லாம் அந்த மாதிரி இடங்களில் போய் நம்ம சேர்த்து விட்டுட்டு எனக்கு என்னன்னு சொல்லிட்டு காசு கொடுத்தா போதும்னு நினைச்சோம்னா நம்ம வந்து பெருங்கொண்ட பாதிப்பை சந்திக்க வேண்டி வந்துடும். அல்லாஹ்தாலா நமக்கு நல்ல கிருபை செய்யணும். பாருங்க பொறுமையை பற்றி அல்லாஹ்தாலா எப்படி சொல்றான்னு பாருங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக பொறுமையில் நீ வெறுப்பதை விட அதிகமான நன்மைகள் உள்ளன என்பதை அறிந்து கொள். நிச்சயமாக உதவி என்பது பொறுமை என்னும் தன்மையோடு உள்ளது. மகிழ்ச்சியாவது துன்பத்தோடு உள்ளது. திண்ணமாக சிரமத்தோடு இன்பமும் உள்ளது. நூல் அகமதுல 2803 ஹதீஸா வருது. சஹீஹ்ல வருது. அதனால வந்துகிட்டு நம்ம வந்துகிட்டு அவங்கள்ட்ட வந்து பொறுமையா பேசணும். அவங்க எரிச்சல் படுற மாதிரி நம்ம பேசணும்னு சொன்னா அவங்க மனசு சங்கடப்படுவாங்க. அப்படி சங்கடப்படும் போது என்னன்னு சொன்னா அவங்க நொந்துட்டாங்கன்னு சொன்னா நொந்து அவங்க அந்த மாதிரி நேரத்தை வந்து நம்மளை சபிக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டுக்கூடாது. அல்லாஹ் நம்மளை வச்சு காப்பாற்றணும். பெற்றோரை வந்து எந்த அளவுக்கு நம்ம பார்க்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம கண்ணியமா வந்து நம்ம காக்க வேண்டிய கடமையில் இருக்கோம். அல்லாஹ் நமக்கு எல்லா அருளும் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.